ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுறை என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி, ரிஷபராசிக்கார பலம் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா ரிஷபராசிக்காரா தான். எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பிறந்துட்டாவே இவங்களுடைய குணம் எடுத்து பாருங்களேன். ஒரு கடமைக்கு போறோம், வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற சிந்தனை ரிஷபராசி நம்ம சொல்லவே கூடாது. உணர்வுபூர்வமாக ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா ரிஷபத்தை பிடிச்ச விஷயமே பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும். இவங்களுடைய மைண்டுக்கு வேலை பார்த்தாங்கன்னா கரெக்டா மூவ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த முன்னாடியே யோசிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கு தெரியுங்களா. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா முன்னாடியே உங்களுக்கு அதை கரெக்டா தெரிஞ்சக்கூடிய குணம் உங்கள்ட்ட, பக்குவமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நிறைய கற்பனையான குணம் தான் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். சும்மா சிம்பிளான ஆசைப்பட மாட்டாரு. பெருசா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கலைத்துறை, நடிப்பு, கலை, இசை எல்லாத்துலயும் சூப்பரான கேரக்டர். உணவு, எப்படி உணவு பிரியர். வேறு கையால எது வச்சாலும் நல்லா இருக்குங்க. நீங்க அன்பை மட்டும் கொடுத்து பாருங்க, சூப்பரா பழகுவார். இதாங்க ரிஷபம். பாசத்துக்கு அடிபணிஞ்சு போடக்கூடிய ஒரே ராசி ரிஷபம். ஏன்னா இங்க சந்திரபவன் உச்சத்துல இருக்கிறார். அப்ப எப்போதுமே அன்பு, கருணை, ஒரு இறக்க குணம், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம், இதெல்லாம் நிறைய இருக்கும். நீ ரிஷபத்தை எடுத்து பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மந்த்லி பலன், பங்குனி மாத பலன். எப்படி பங்குனி மாத பலன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, ரிஷபராசி அனைவரும் உங்க ஜாதகத்தை தயவு செய்து எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப எல்லா கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். சனி பகவான் ஆயிட்டார், குரு பகவான் ஆயிட்டார். அனைவருமே சரி ஜாதகத்தை செக் பண்ணுங்க. பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரிடமா. ஆனா ஜாதகரில என்ன லக்னம் உங்களுக்கு தெரியாது. பிறந்த நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையில கர்மாவை தீர்மானம் பண்ணுது. எப்படி சில பேர் சொல்றீங்களே, நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறேன், சில பேர் நான் இடையில இருந்து கஷ்டப்படுறேன், உங்க வீடியோ பார்க்க எனக்கு கரெக்டா அதான் கால் பண்ணுங்கிற சொல்றீங்க பாத்தீங்களா. இதையும் தாண்டி உங்க பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எப்படிமா கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த லக்னத்துக்கு இந்த கிரகத்துடைய திசை நடக்குது, இது நல்லதை கொடுக்கும். ஆனா அந்த புத்தி சரியில்லை, அது கெட்டதை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த லக்கணத்துக்கு இது நல்லது, இது கெட்டது. எதை சொல்லுவாங்க? ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை வச்சு கரெக்டா சொல்லுவாங்க. அதையும் இப்ப சுத்தி வருது பார்த்தீங்களா, அந்த கோச்சாரக்காரன் 2யும் மேட்ச் பண்ணணும். அங்கே நல்லது நடந்தால் இங்கே நல்லது நடக்கும், அங்கே கெட்டது நடந்தால் இங்க கெட்டது நடக்கும். அவ்வளவுதான். ஜாதகத்தை பார்க்காம கம்பேர் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது ஒரு பலனை. ஏன்னா ரிஷபராசிக்காரன் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, அதனால சொல்றேன். நிறைய கேட்குறீங்க, உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறோம், ஆனா பெருசா வாழ்க்கையில என்ன சிறது நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். என்ன காரணம்? உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை கண்டுபிடிங்க, அதுக்கான பரிகாரத்தை பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது ஜோதிடத்துல.
நம்ம எதுக்கான இந்த பிறவியை எடுத்திருக்கோம்? கண்டிப்பா எல்லாருமே ஒரு கர்மல பிறந்திருப்போம். நம்ம வீடியோக்குள்ள போவோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம மாத பலன் கொடுக்குறோம். அந்த பங்குனி மாசத்துல பாத்துங்க. இந்த கிரகம் இப்ப எங்க சஞ்சாராசி பார்ப்போம். ஒரு ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல குருபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி வீடியோ நிறைய போட்டு ரிஷப ராசி நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அடுத்து 4ஆம் இடத்துல கேது பகவான் சிம்மத்துல. அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நேரா செவ்வாய் புதன் ராகு 3 கிரகம் 10ஆம் இடத்துல. 11ஆம் இடத்துல லாபத்துல சூரியன் சுக்கிரன் சனி பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்பு. இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 கரெக்டா மகாலட்சுமி யோகத்துக்கு வர்றாரு. கரெக்டா பங்குனி 11க்கு அப்புறம் உங்களுடைய தலையெழுத்தே மாறும். நான் ஓப்பனா சொல்றேன். ரிஷபராசி மேசராசிக்கு வர்றாரு. இது யாரு? சுக்கிர பகவான் வர்றாரு. அடுத்து பாருங்க பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் லாபத்துக்கு போறாரு. யாரு? செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு செலவை காட்டக்கூடிய லாபத்துல போய் நிக்குது. நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. 1 அடுத்து புதன் பகவான் பங்குனி மாசம் 27ஆம் தேதிக்கு அவரும் லாபத்துக்கு போறாரு. எல்லா கிரகம் லாபத்துல போய் நிக்குதுங்க. ரிஷபராசி அனைவருக்குமே நல்ல ஒரு டைம் வேலை செய்து கரெக்டா இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்குது. பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க இந்த சனி பவன சுக்கிரன் சேர்ந்தாவே சனி யார் ஜாதகத்தை தசாபதி சரியில்லையோ சனி பவன் பலம் இழந்திருந்தாலோ காசு பணம் பொருளாதாரத்தை இன்கம்ல கண்டிப்பா தடங்களை கொடுத்துரும். நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, தயவு செய்து சொல்றேன். இது எல்லாத்துக்கும் கிடையாது. உங்க ஜாதகத்துல சனி பவன் பலம் இழக்கும் போது 11ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருந்தாலும் நல்ல யோகம் கொடுக்கல. என்ன காரணம்? ஏன்னா சனி பவன் பலம் சனி தசையோ சனி புத்தியோ ஒரு சில பேர் நடந்திருந்தால் சனி பவன் உங்க லக்னத்துக்கு மறைஞ்சு போய் இருந்தால் இப்ப லாபம் வருமான பொருளாதாரத்தை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. நான் ஓப்பனா அப்ப சொல்றேன். நல்ல வேலை கிடைச்சிருக்காது. வேலை உத்தியோகத்துல மேலதிகாரிட்ட பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா இங்க சனி பகவான் தான் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு உயர்ந்த இடத்துக்கு போனா சனி பகவானுடைய தொடர்பு தான் போக முடியும், போகவே முடியாது. அங்கே ஒரு தடங்களை வச்சிருப்பார். நல்ல வேலை கிடைக்கல. 10 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் பண்ணி நிறைய கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். ஏன் வேலை கிடைக்கப்படுது? ஒரு குழப்பத்தில் கூடிய கண்டிப்பா 100க்கு 100% நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க. 25 நாள் இதுக்கு முன்னாடி பாருங்க வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா தடங்களோ தாமதமோ பிரச்சனையோ கலகமோ கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தமோ பொருளாதார பிரச்சனையோ கண்டிப்பா ஒரு அவமானத்தை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா உடம்புல உடல் ரீதியாக பல்லு வலி கால் வலி ஏதாச்சும் வயது சார்ந்த தொந்தரவு உங்க உடம்புல இருந்திருக்கும் பாருங்க. கண்டிப்பா வண்டி வாகன செலவு நிறைய செலவுகள் நிறைய பார்த்திருப்பீங்க. கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தங்கள், தொழில ஒரு மன வருத்தங்கள், வேலை உத்தியோக நிரந்தர அமைப்புகள், உடம்பு ஆரோக்கிய தடையில் நிறைய அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி தாமதமாகுது எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க. அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. அதிக ஜாதகம் எழுத கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க தான். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எல்லாமே நல்லது நடக்கும். என்ன காரணம்? ஒரே விஷயம், வேலை முடிச்சு குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 6ஆம் இடத்தை குருபகவான் பாக்குறாரு. 11 கூட வேற 6ஆம் இடத்தை பார்த்தாவே வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இதான் ஃபர்ஸ்ட். அடுத்து 12ஆம் இடத்தை கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வேலை கிடைக்கலாம். திருப்பி கேளுங்க என்கிட்ட. கரெக்டா நான் சொன்னது பங்குனி 11க்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு. நான் சொன்னல மகாலட்சுமி யோகம். நேரம் 6ஆம் இடத்தை அதை பாக்குங்க. அப்ப எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கண்டிப்பா பாருங்க பங்குனி 11க்கு அப்புறம் நல்ல வேலை சூப்பரான வேலை உங்களுக்கு கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா வீடை தேடி வரும். நீங்க எத்தனை கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் சரி நீங்க எதிர்பார்க்காததுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் வேலை வரும். ஏன்? 6ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு. நல்லா ப்ரமோஷன் 11ஆம் இடம் தான் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய இடம். நேரம் அந்த கிரகம் பாக்குது. அப்ப 11ஆம் அப்புறம் வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்க. கண்டிப்பா உண்டு. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். கடன் எங்க போய் கேட்டாலும் கடன் கிடைக்கும். வருமான பொருளாதாரம் இப்ப நகையோ, நான் ஓப்பனா சொல்றேன், நகையோ இல்ல இடமோ இல்ல பூமியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்குவீங்க பாருங்க. இந்த கால ஒரு சுப செலவு பண்ணுவீங்க பாருங்க. எப்ப தெரியுமா? கரெக்டா பங்குனி 11க்கு அப்புறம் நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அதுக்கான விஷயம் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போகாதீங்க. வண்டி வாகன வீண் செலவுனா இருக்குமே இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். தாய் மாமன் உறவு, சகோதர சகோதரி உறவு, அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு சரி மருத்துவ செலவு இருந்திருக்கும் இருக்காது. கணவன் மனைக்குள்ள காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகுங்க. திருமணத்துக்கு நான் எந்த ஒரு கெடுதலும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா 11 செவ்வாய் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணத்துல தடங்களே வராது. முதல் திருமணம் 2வது திருமணம் எந்த ஒரு திருமணம் ஒரு பேச்சு பேசி தான் பொண்ணு மாவள் பிக்ஸ் ஆகி குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு பாருங்க பொதுவா ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த கலைத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் சொல்லி நல்ல ஒரு மாற்றம். புதுசாக தொழில் பண்ண முடியும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணி பாருங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பாத்துக்கு தொழில்ஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துல சூரிய பவனம் சேர்ந்து 4ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து இருக்கனால வெளியில தொழில் பண்ணலாம் சரி, இங்க எங்க தொழில் பண்ணலாம் சரி, நல்ல லாபத்தை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாய் சொத்து, தந்தை சொத்து ஏதாச்சும் ஒரு வழக்குல இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் ஜெயிப்பீங்க? வீடு இடம் எல்லாமே சூரியன் தானே.
ஏன் அப்பா சொல்றீங்க? 9ஆம் வீட்டு அதிபதி உங்க அப்பா தான், சனிப்பவன் தானே. அம்மாவை யாரு? சூரியன் தானே. ரெண்டுமே இணையுது பாருங்க. அதான் தந்தை சொத்து, தாய் சொத்து, ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கணும். அதை விற்க முடியாம இருந்தா, வீடு இடத்த விற்க முடியாம இப்ப வித்து அதில் காசு பணத்தை பெருசா லாபத்தை பார்ப்பீங்க. இதை எழுதிய வச்சுக்கோங்க. ஏன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சுப செலவு பண்ணி தான் ஆகணும், பங்குனி 11க்கு அப்புறம். அதனால சொல்றேன், நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். பெண்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. அப்ப எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி, சக்சஸ். இப்ப எடுங்க லாட்டரி சீட் அடிச்சு பாருங்க. நான் சொன்ன மகாலட்சுமி யோகம் கடுமையா வேலை செய்யும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பதம் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. இதான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம். யாரு? கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தா இந்த குணம் அப்படியே இருக்கும். இவருடைய சிந்தனை இப்படிதான், நான் இப்படிதான் கேரக்டர். நல்லா அறிவா திங்க் பண்ணுவாப்புல. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே சொந்த காலம் நிக்கணும், நம்ம கை கட்டி யார்ட்டையும் நிக்க கூடாது எண்ணங்கள் அதிகமா இருக்கும். தன்மானத்தை ரொம்ப வைப்பாரு. நீங்க எடுத்து பாத்துக்குங்க. இனிமே பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப 11ஆம் இடத்துல சூரிய பகவான் நிக்கிறாரு. ஏதோ பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, ஏதோ வீடு, இடம், பூமி மூலம் காசு பணம் ஏதோ ஒரு போது ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கும் போது, குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் என்னமே கைக்கூடி வரும். வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் வரும். ஒரு அரசாங்க அரசியல சாதிப்பீங்க. ஒரு வீடோ, இடமோ, பூமியோ சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்து பாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த பங்குனி மாசம் எல்லாமே லாபம், லாபம், லாபம். எல்லாமே லாபம் மட்டும்தான் வேலை செய்யும். பாத்துக்கோங்க. எடுத்த காரியம் வெற்றி. அடுத்து ரோஹிணியில பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. ரோஹிணியில பிறந்தவங்க இப்படி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த எதுவுமே கவலையே படாதீங்க. எல்லாமே இறைவன் உங்கள் பக்கம் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க போறாரு. இப்ப கலைத்துறை, இசைத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, நல்ல அனுகூலமான வேலை, நல்ல உயர்ந்த வளத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. கடன் பகை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இந்த பங்குனி மாசம் செம்மையா வேலை செய்யும். பாத்துக்கோங்க. ஜெயிக்கக்கூடிய யோகமா வரும். நல்ல வெற்றியை பார்க்கக்கூடிய நேரமா அமையும். நீ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். பாத்து. அடுத்து மிருக சீரத்தை பிறந்தவங்க எதுவுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே மிருக சீரத்தை பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் எது வந்தாலும் சரி நல்லதை மட்டும் அமையினா செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால உங்களுக்கு நான் நல்லது நடக்குங்கிற விஷயத்த சொல்ல போறேன். கமிஷன் வியாபாரம், வண்டி வாகனம், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து நெருப்பு சார்ந்த வேலை, அந்த கட்டிட சார்ந்த துறை, நிறைய பிசினஸ் பண்றாங்களா நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகம், அரசாங்க வேலை, கமிஷன் வியாபாரம், திடீர் லாட்ரி யோகம் எல்லாமே அடிக்கும் பாருங்க. நான் சொல்றது 19 அப்புறம் சொல்றேன். பங்குனி 19 அப்புறம் அவிட்டத்துல நான் சொன்ன அந்த மிருகசீரத்தை எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வேலை செய்யும். பாத்துக்கு.